3 தசாப்தங்களுக்கும் அதிக காலம் இடம்பெற்ற யுத்தத்தை சில வருடங்களில் நிறைவு செய்வதற்கு தலைமைத்துவம் வழங்கி மக்கள் ஆணையை பெறுவதற்காக 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட பின்னர் ராணுவ சேவைக்கான அனைத்தையும் இழந்த ஜெனரல் சரத் பொன்சேகா தொடர்பிலான ஒரு தொகுப்பு அடுத்து. ஆண்டு அரசியல் மேடைகளில் மாத்திரமன்றி சமூகத்திலும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பொது வேட்பாளர் குறித்து அதிகம் பேசப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் படைகளின் பிரதம அதிகாரியாக பதவி வகித்த சரத் பொன்சேகா அனைவரினதும் கவனத்தை ஈர்த்திருந்தார். இந்த நிலையில் சரத் பொன்சேகா தாம் வகித்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதை தொடர்ந்து மக்கள் மத்தியில் ஆர்வம் மேலும் அதிகரித்தது. 2009ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி உதயமாகியது. මම ජනාධිපතිවරණයට පොදු අපේක්ෂකයා ලෙස ඉදිරිපත් වෙනවා. ஐக்கிய தேசிய கட்சி, மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட மேலும் சில கட்சிகளின் பொது வேட்பாளராக அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். பல்வேறு வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகளுக்கு அமைய சரத் பொன்சேகாவுக்கு தோல்வி உரித்தானது. இதனைத் தொடர்ந்து 2 இராணுவ நீதிமன்றங்களில் மாத்திரமன்றி சிவில் நீதிமன்றங்களிலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. பாதுகாப்பு சேவையில் இருந்த சந்தர்ப்பத்தில் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டமை தொடர்பான குற்றச்சாட்டினை முதலாவது இராணுவ நீதிமன்றம் விசாரணைக்கு உட்படுத்திய அதேவேளை இராணுவத்திற்கு உபகரணங்கள் கொள்வனவு செய்தமை தொடர்பான குற்றச்சாட்டு 2வது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. முதலாவது இராணுவ நீதிமன்றம் மற்றும் 2வது இராணுவ நீதிமன்றம் ஆகியன முறையே 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி மற்றும் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சரத் பொன்சேகா குற்றவாளி என தீர்ப்பளித்தன. அதற்கமைவாக அவரது பதவியின் தரம் குறைக்கப்பட்டதுடன் 2.5 வருடங்கள் சிறை தண்டனை வழங்குமாறும் உத்தரவிடப்பட்டது. இதற்கிடையில் இடம்பெற்ற பொது தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்குள் பிரவேசித்த சரத் பொன்சேகாவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி சட்ட நடவடிக்கைகளுக்கு மத்தியில் இழக்க நேரிட்டது. அன்று யுத்த வெற்றியை பெற்றுக் கொடுத்த சரத் பொன்சேகாவுக்கு 2012ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி விடுதலை கிடைத்தது.